உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே. ஏம்மா வெளியூர்ல அதுவும் சிட்டில இருக்கீங்க, தம்பி பிசினஸ்லாம் பாக்குறாருன்னு சொல்றீங்க. இந்த பட்டிக்காட்டுல வந்து ஏன் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க? பட்டிக்காடுலாம் சொல்லாதீங்க. இங்கே இருக்கிற அழகும் இங்கே இருக்கிற மனுஷங்களும் அங்கே இருக்காங்களா? ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கிராமத்தில் வாழற வாழ்க்கை மாதிரி வருமா? தம்பி இந்த ஊருக்கிட்ட தான் இப்போ ஆஃபீஸ் போட்டுட்டு வந்துட்டாப்ல. அதனால தான் சரி இந்த ஊர் சைடே கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த ஊர் பக்கம் தெரியும். எங்கள் அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஊரில் தான் எங்கள் சொந்தக்காரங்களாம் இருந்திருக்காங்க. அப்போ நான் வந்து போயெலாம் இருந்திருக்கேன். அதனால தான் எனக்கு பர்டிகுலராக இந்த ஊரில் வீடு கட்டணும்னு ஆசை. அப்படிங்களா? சரி சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இன்னும் இல்லைம்மா. இன்னும் அதை பற்றி அவன் எதுவும் வாங்கி திறக்க மாட்டான். ஒரே புள்ள தான் எங்களுக்கு. சரி கல்யாணம் பண்ணிவிடுவோம், கல்யாண சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா பையன் தான் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்றான். ஏன் தம்பி இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ? இப்போதைக்கு விருப்பம் இல்லைங்க ஐயா. எனக்கு இப்போதைக்கு பிஸ்னஸ் மைண்ட் மட்டும்தான் இருக்குது. அது பார்க்கணும், அதில் நிறையா அச்சீவ் பண்ணணும், அதுதான். அப்படியா? சரிங்க தம்பி. இருந்தாலும் வயசு பருவத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணும்ல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா வயசாயிடும். அதுங்க வளர்ந்து ஆளாகும் போது நம்மளாம் உட்கார வேண்டிய நிலமை வந்துடும். அதனால காலகாலத்துல கல்யாணம்ன்றது பண்ணிடணும். ம், பார்ப்போங்க ஐயா. சரிங்க தம்பி, அன்னைக்கு டாக்குமெண்ட் தான் கொடுத்தோம்ல, அது நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா? கொடுத்துருக்கேன் ஐயா. நாளைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. வாங்குறதுக்கு வருவேன். அப்படிங்களா? சரி சரி. இடத்த இப்போ காமிச்சனே, அந்த தான் இடம் பார்த்தீங்களா? நல்லா இருக்கு ஐயா. இந்த இடத்துல வீடு கட்டினா நல்லா அமைதியாகவும் இருக்கும், ரொம்ப மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும். அப்படிங்களா? உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா சரிதான். இடம்னா நல்லா பெருசுதாம்மா. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வீடு கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு இடம் நல்லா விசாலமாக தான் இருக்கும். ஆமாம்மா, மனசுக்கு நிறைவாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே வாங்க, தண்ணி தானே குடிச்சிங்க, வீட்டுக்கு வந்து மோர் கீரை சாப்பிட்டு போகலாம். ஐயோ இல்லைங்க ஐயா, காரை எப்படியே நிறுத்திட்டு வந்தாப்புல தம்பி. நாங்கள் எப்படியே கிளம்புறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா வேறு நாங்கள் ஒருவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ இருங்க, வீட்டிலேருந்து மருமகளுங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வர போயிருக்காளுங்க, சாப்பிட்டு போகலாம். ஐயோ பரவாயில்லைங்க ஐயா, இன்னொரு நாள் வரோம். தண்ணி மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது, வேறு எதுவும் கொடுக்க முடியல. வருத்தமாக இருக்குல்லம்மா. ஐயோ இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்காகவே சாப்பிட்றோம். அப்படிங்களா? சரிம்மா. உங்கள் பேத்தியை வர வழியில் பார்த்தோம், நல்லா தைரியமாக வளர்த்து ஆளாக்கிருக்கீங்களே. அவ எல்லாத்துலயுமே ரொம்ப தைரியமானவதாம்மா. எனக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2மே நல்ல தைரியமான பிள்ளைங்க தான். அப்படியா? ஒரு பேத்தி தான் அங்கே டிராக்டர் ஓட்டிட்டு இருந்தாங்க பார்த்தோம். இன்னொரு பேத்தி வேலை கிடைச்சிருச்சுமா. இந்த ஒரு 100 நாள் வேலை செய்யறாங்கல்ல, அங்க சூப்பரண்டா இருக்கா. அதனால வேலைக்காக காலையில போயிருந்தா. அப்படிங்களா? பரவாயில்லையா? பொம்பளை பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கிருக்கீங்க. இந்த டிராக்டர் ஓட்டுற பொண்ணு நல்லா படிச்சிருக்கோ? படிச்சுட்டு அவளும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் எழுதியிருக்கா. போஸ்டிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது வரைக்கும் சும்மா இருக்க வேணாமேன்னு பிரைவேட் கம்பெனில இந்த மாதிரி வேலை ஏதாவது சின்னதா பாப்பா. இப்ப லீவுக்கு வந்திருக்கா. ஓ அப்படிங்களா? சரி சரிங்க ஐயா. நல்லா பெருமையாக இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க 2த்தையும் வளர்த்து ஆளாக்கிருக்கீங்க. ஆமாம்மா, 2 சிங்க குட்டி தான். சரிங்க ஐயா, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். சரிங்கம்மா. இப்படியே ஒரு வழி இருக்குது, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேண்ணா. சரிங்கம்மா. நீங்களும் காலையிலே வயலுக்கு வந்துடுவீங்களோ? ஆமாம்மா. என்னதான் அளவு வேலை செஞ்சாலும் நம்ம வந்து கூட வந்து வேலை பார்க்குற மாதிரி ஆகுமா? ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். பையன் நல்லா பார்க்கறதுக்கு தோரணையாவே இருக்கான். பார்ப்போம். எவ்வளவு? ஏய், உனக்கு என்ன திமிரா? ஐயோ யோன்னு கூப்பிடுறேன். திமுருள்ள திருப்பாச்சியும் இல்லை, சும்மா கூப்பிட்டேன். வந்தப்ப சைட் அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு அட்டனன்ஸ் போட்டி, அதான் போகிறப்ப ஒரு வாட்டி சைட் அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. ஓவரா தான் வாய் பேசுறேன்னா? பேசினா போகிறேன். அம்மா இடத்தெல்லாம் பார்த்துட்டிங்களா? பார்த்தாச்சு. ஓகேவா? பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன, பேசி முடிச்சிட வேண்டியதானே? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் தான் பத்திரத்தில் எந்த வில்லங்கம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே. விஓட்ட கொடுத்துருக்கீங்களோ? ஆமாம். சரி சரி. சொன்ன மாதிரி இப்போ சைட்டு தானே அடிக்கிறேன். ஏய், நான் ஒன்றும் சைட் அடிக்கல. இவ்வளோ வாய் பேசுகிறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கறதுனால சைட் அடிக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் டிக்ஷனரியில். அது சரி. நின்று பேசினா என்னால் ஜெயிக்க முடியாது. நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. சாமி, வாய்க்கு எவன் மாட்டிட்டு சீரழிய போகிறானோ. நல்லா ஸ்மார்ட்டாக தான் இருக்கான் பார்க்கறதுக்கு, சைட் அடிக்கிற மாதிரி. என்ன இப்பெல்லாம் அண்ணன் இங்கே தான் வந்து உட்காந்துருக்காரு, இங்கெல்லாம் உட்கார மாட்டாரு. என்ன விஷயம் தெரியலையே. அண்ணா அண்ணா சொல்லுடா. வீட்டுக்கு போனா உங்களை காணோம், அதான் தேடிட்டு வந்தேன். இங்கே உட்காந்துருக்கீங்க, இங்கெல்லாம் உட்கார மாட்டீங்களேண்ணா? ஒன்றும் இல்லடா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். என்ன விஷயமா நீ என்ன திட்டு வந்த?
அண்ணா என்னண்ணா நாளைக்கு அந்த தேனு புள்ளிக்கு நிச்சயதார்த்தண்ணா இன்னைக்கு அடைச்சு வைக்க சொன்னீங்கல்ல. இருந்த ஒரு சிந்தனையில இதை மறந்துட்டேன். அவளை அந்த மோட்டர் கொட்டையில அடைச்சு வச்சிடலாம்ல. அடைச்சு வச்சிடலான்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்களே. ஏன்னா காலைல வரைக்கும் கண்டுபிடிக்க கூடாது. அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி பிளான் நல்லா இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கடா, பாத்துக்கலாம். ஏக்கா நீ ஒரு பாட்டு பாடுனா முதல்ல, அதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டு பாடுறேன். அப்படியே பொழுது போயிடும், மதியம் வீட்டுக்கு போயிடுவோம். ஏடி நான் ஆரம்பிக்கவா? ஆரம்பிக்கா. குரல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் உன் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை காட்டுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது. ஏன் மச்சான பாத்தீங்களா? ஏ குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு, மச்சான காணலையே ஏன் மச்சான காணலையே. இல்லை இதே வரேன்னா எக்கா எக்கா சூப்பர் பார்த்துட்டா, உட்காரு உட்காரு. ஐயோ இந்த அடிச்சால அடிச்சிருவா. நான் ஏன் அப்படி நிக்கிறேன்னு கேட்டா காது வலின்னு சொல்லுங்கண்ணா. ஏக்கா முதல்ல உட்காருக்கா அவகிட்ட வரதுக்குள்ள. ஏடி சூப்பரா இருந்தது இல்ல? ஏடி சூப்பரா இருந்ததெல்லாம் இருக்கட்டும், இவகிட்ட செய்தி சொன்னீங்களா? யாருக்கிட்டக்கா? அதான் நம்ம அம்மாச்சிக்கிட்ட. அவன் பேரன் பொண்ணு பார்க்க கூட்டான்ல. எக்கா என்ன சொல்றீங்க? என் பேரன் பொண்ணு பார்க்க கூட்டானா? என் பேத்திக்கு தான் நாளைக்கு நிச்சயதார்த்தம். என் பேரை எதுவும் பொண்ணு கூட்டு வரலையே. அடி கூறு கட்டவளே, உன் பேரன் டெவலப் ஆயிட்டான். போன்ல ஒரு பிள்ளைய பேசி கரெக்ட் பண்ணி நாளைக்கு எங்களை பொண்ணு பார்க்க கூட்டுட்டானா? எக்கா எக்கா உண்மையாவ சொல்லுறேன், என் பேரை உண்மையிலேயே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண போறானோ? நாங்களே அவனை சின்ன பையன் தான் நினைச்சோம். ஆனா விவரமானவனு நிரூபிச்சிட்டான் பத்தியா? அவன் ஒரு பிள்ளைய போன்லயே பேசி கரெக்ட் பண்ணிட்டாண்டி. ஏக்கா அவன் ஒரு பிள்ளைய காதலிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ தவம் கிடக்குறாக்கா, எவ்வளோ செலவு பண்ணுறான். ஆனால் என் பேரன் ஒரு ரேடியோ பொட்டியும் ஒரு சின்ன பொட்டியும் வச்சுக்கிட்டு காரியத்தை சாதிச்சுட்டானேக்கா. நீ சொல்றது உண்மைதான். அவன் அந்த 2 பொட்டியை வச்சுக்கிட்டே தான் சாதிச்சுட்டான். ஆனால் பொண்ணு பார்க்கவான்னு கூப்பிட்றான். எனக்கு தெரிஞ்சு பொண்ணு இந்த ஊராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனை இந்த ஊர்லேயே பார்க்குறேன் இருக்கு. வெளியூர் பிள்ளையா இருந்தால் இவனை வெளியூருக்குள்ள வர சொல்லிருக்கோம். அட ஆமாக்கா, ஆனால் இந்த ஊரில் எந்த பிள்ளையா இருக்கும் அதான் எங்களுக்கும் தெரியல. அவங்க கூட போய் பார்த்தா தான் தெரியும். ஏக்கா என் பேரா இருக்கிற அறிவுக்கும் அழகிக்கும் சீமையிலேருந்து தான் பொண்ணு எடுக்கணும். ஆனால் இந்த ஊரில் எந்த பொண்ணு இருக்குன்னு தெரியலையே. இது சீமையில தான் எடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம முத்த அழகு கடைசியில் அழகி இந்த ஊரில் தான் இருந்திருக்கா. அது நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. அவன் தேடி கண்டுபிடிச்சிருக்கான். ஏக்கா ஏக்கா பொண்ணு எப்படி இருக்குமா? தெரியலடி, நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். நீ வேணா தெரியாமலே வாயேன். நீ பாட்டிக்காரின்றதுனால உங்ககிட்ட சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு ஒன்றை மட்டும் கூப்பிடலாம. அட ஆமாக்கா, நாங்கள் எல்லாரும் போவோம்ல, அப்போ நீ பின்னாடியே வா. ஏக்கா ஏக்கா அப்போ நான் அவங்கள ஃபாலோ பண்ணி வரட்டுமா? நாங்கள் போகிறப்போ உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறோம். உனக்கு தாண்டி உரிமை அதிகம். அதனால நீ அப்படியே பேரத்தாப்பில் வந்துருங்க. மனசுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமாக்கா? எட்டி சந்தோஷப்படாத. பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் பொண்ணு நல்லா மூக்கு மொழிமா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்வீட் வாங்கி கொடுத்து எல்லாருக்கும் கொண்டாடுவோம். முத்து மட்டும் அந்த பிள்ளைய பார்த்துட்டான்னு வச்சுக்கோயேன். அந்த பிள்ளைய உன பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த பிள்ளை இன்னும் அழகாகவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். நம்ம ஊர் பூரா ஸ்வீட் வாங்கி கொடுத்து கொண்டாடுறோம்க்கா. இஸ் இட்? யா டெஃபினெட்லி நம்ம ஸ்வீட் வாங்கி கொடுத்து கொண்டாடுவோம்ண்ணா. எடி ஆனால் உங்கள் வீட்டில் நாளைக்கு நிச்சயதார்த்தம் இருக்குல்ல? ஆமாக்கா, காலையில் தான் நிச்சயதார்த்தம். காலையில் நிச்சயதார்த்தம் முடிப்போம். அப்புறம் மதியம் பொண்ணு பார்க்க போவோம். ஒரே நாளில் 2 விசேஷத்தையும் வச்சிருவோன்றியா? இதில் என்ன கிடக்கு? நிச்சயதார்த்தம் தானே, காலையில் பண்ணிவிடுவோம். மதியம் போய் கையோட அந்த பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுவோம். ஏக்கா அந்த பிள்ளைய பார்க்கணும்னு வச்சு ஏடி அதுவே தான் முத்துவை பார்க்கணுன்னு இருக்கு. இந்த பையன் வேணான்னு இருக்கான். இப்போ தான் இவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அந்த பிள்ளை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உன் கண்ணு முன்னாடி நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதான் நாளைக்கே நான் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல போகிறான். அப்போ கண்டிப்பாக அந்த பிள்ளை வருமாக்கா? இப்படி வந்து தானே ஆகணும். வரந்தா சொல்லியிருக்கல, அப்போ வருவா. யாருன்னு பார்ப்போம்ண்ணே. ஏக்கா ஏக்கா கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு மஞ்சள் துணியில் ஒரு காசு முடிஞ்சு வச்சுட்டு வரேங்க்கா. பொண்ணு நல்லா அம்சமாக இருக்கணும்னு. ஏக்கா நல்லா வேண்டிட்டு முடிஞ்சு வச்சுட்டு வாங்கண்ணே. அந்த காசை கொண்டு போய் நம்ம குலதெய்வ கோயிலில் போகிற வழியா ஒரு பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு வந்துருவோம். பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்கு அப்புறம். ஆமாம் ஆமாம் திருகாணி, நம்ம அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் அவங்க கையில் இந்த காசை போட்டு நம்ம பொங்கல் வச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துருவோம். ஏம்மா எல்லாம் நல்லபடியாக முடியணும்ண்ணே. கண்டிப்பாக முடியண்டி. நம்ம இருக்கும்போது முத்து கல்யாணத்தில் என்ன பிரச்சனை வந்துற போது எது வந்தாலும் தட்டி தூக்கிடுவோண்ணே. கண்டிப்பாக்கா. I'm very happy. Start music. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். ஏன் பொண்டாட்டி நான் பார்க்குறேன், அதில் என்ன இருக்குது? பொண்டாட்டியா? இன்னும் பொண்டாட்டிலாம் ஆகல தெரியுமா? ஏய் நாளைக்கு நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் தெரியுமா? நிச்சயதார்த்தம் ஆகிட்டாலே நாளைக்கு நீ எனக்கு பாதி பொண்டாட்டி. பாதி பொண்டாட்டி மீதி பொண்டாட்டி அதெல்லாம் இல்லை. எப்போ தாலி கட்டுறீங்களோ அப்போ தான் நான் உங்கள் பொண்டாட்டி. சரி அப்போ தாலி கட்டலன்னா நீ என்ன புருஷன் ஏற்றுக்க மாட்டே, அப்போ தானே?
அப்படி இல்லை, இருந்தாலும் அப்போ தான் இன்னும் உரிமை அதிகம்ல. அது சரி. தேனுமா, சீரியஸாக ஒன்று சொல்லட்டா? என்ன? உண்மையிலே இவ்வளோ அழகாக நீ எங்கே வச்சிருந்தேன்னு எனக்கு தெரியவே இல்லடி. எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இது என் பழைய தேனான்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ அசிங்கமாக இருக்குன்றீங்களா இல்லை அழகாக இருக்குங்கிறீங்களா? ஏய், செம்ம அழகாக இருக்குன்றதுனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அழுக்கு மூஞ்சி தேனை தேடி பார்த்தா காணமே. நான் தான் சொன்னேனே, உங்களுக்கு அந்த அழுங்கு கொஞ்சம் தேன் தான் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக திருப்பி கொண்டு வரேன்னு. வேணாம், என் தேன் இப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கா, அதனால் இந்த தேன் கூட கொஞ்சம் நல்லா லவ் பண்ணுறேன். ஏங்க, உண்மையிலே நாளைக்கு நம்மளுக்கு நிச்சயதார்த்தமா? பின்ன நிச்சயதார்த்தம் இல்லையா? நாளைக்கு உனக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் கல்யாணம் தேதி குறிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் எப்போன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் மாமியார் போய் சாரீலாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே, உங்ககிட்ட கூட காமிக்கணும் நாங்கள் ஆப்ஷனில் எந்த சாரி வேணும்னு சொல்லிட்டு. வந்து காமிச்சாங்க தெரியுமா? காமிச்சிட்டு எனக்கு பிடிச்ச புடவை தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரே பிடிவாதம். இல்லை தான், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுங்கன்னு கேட்கவே இல்லை. உனக்கு பிடிச்சதை சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் ஒரு சாரி சொன்னேன்னா அதை எடுத்துக்கிட்டு என்கிட்ட அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டு தான் போனாங்க. ப்ளவுஸ் தைக்க சொல்லணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு. பாரா, இப்போவே மாமியார் மருமகளும் பொண்ணாயிட்டீங்க. ஆமாம், அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைல்ல, அதனால் என்னை பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்களாம். மருமகளாக எங்கள் வீட்டுக்கு வரவே நான் மகளாக வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டா என்ன மதிக்க மாட்டீங்க, 2 பேரும் ஒரு டீம் சேர்ந்துருவீங்க அப்படி தானே? அப்படிதான். சரி தேனு, கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இந்த உம்முன்னு இருக்கிற மூஞ்சி மட்டும் இன்னும் மாறலையே. அதுக்கு முன்னாடிலாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போல்லாம் உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. என்ன மாதிரி இருக்கு? என்ன மாதிரியும் இருக்குது. இப்போ எதுக்கு அதை பற்றி கேட்குறீங்க? ஏய், என்ன? ஏங்க என்ன பண்ணுறீங்க? என் பொண்ணாட்டியும் மடியில் தூக்கி வச்சு ரசிக்க போகிறேன். இதெல்லாம் ஓவர்ண்ணா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ, இதெல்லாம் பார்த்து தான் மேடம் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே பார்த்து பேசுறது இங்கே பார்த்து பேசுறதுக்குலாம் ட்ரை பண்ணீங்களோ? அது வேற, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல, அதனால தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அப்போல்லாம் ஓடி வந்து ட்ரை பண்ண வேண்டியது. இப்போ ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கான், உரிமையாக வேற இருக்கான். இதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் தேனும் நான் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சத்தில் என்ன இருக்கு? இருந்தாலும் யாராவது பார்த்தா ஏதாவது நினச்சாங்கன்னா? அதெல்லாம் யாரும் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. ஏன் பொண்டாட்டியை நான் கொஞ்சம் போகிறேன். ஏய், நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஒன்று சும்மா தூக்கி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ம் சரி, அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டியா? கூப்பிட்டேன். ஸ்கூலில் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அப்புறம் இங்கிற மீனாட்சி எல்லாரையும் கூப்பிட்ருக்கேன். உன் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்கா தெரியுமா, மகா? அப்படியா? ஊர்லேருந்து வந்துட்டாளா? எனக்கு தெரியாதே. வந்துட்டா, வந்து 2 நாள் ஆகுது. அவளையுமே பொண்ணு பார்க்க வராங்க, கல்யாணம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, அவனுங்களே ஒரு பைத்தியக்காரனுங்க. இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லாவா தேடி வைக்க போகிறானுங்க. என்னங்க திடீர்னு கல்யாணம் முடிவு பண்ணுறாங்கன்றீங்க? பாவங்க அந்த பிள்ளை. என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஃபோன் பேசிட்டு தான் இருப்பா. ஊருக்கு வரதா இருந்தால் கூட சொல்லிட்டு தானே வந்திருப்பா. என்கிட்ட சொல்லலையே ஊருக்கு வரேன்னு கூட. இருடி பொறுமையாக பேசிடி, உடனே ஒப்பிக்க ஆரம்பிச்சிருவா. அவளே அன்எக்ஸ்பெக்டடாக தான் ஊருக்கு வந்திருக்கா. ஆமாம், அவள் அன்எக்ஸ்பெக்டடாக ஊருக்கு வரதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு எப்படி டீட்டெயில்ஸ் தெரியும்? எனக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். அதான், ஒரு பொண்ணு பற்றின டீட்டெயில் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய், அவள் எனக்கு தங்கச்சி. தங்கச்சியா? ஒரு விதத்தில் எங்கள் சொந்தத்தில்னு பார்த்தா அவள் எனக்கு தங்கச்சி தான். அப்படியா? ஆமாங்க மேடம். அப்புறம் அவளையும் நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுன்னு சொல்ல தான் உங்ககிட்ட இப்போ இதை பற்றி பேச வந்தேன். ஏங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லலனாலும் அவள் ஊரில் இருந்தால் நான் கூப்பிட்டு தான் போகிறேன். ஏன்னா நிச்சயதார்த்தமாச்சா, சரி ஊருக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்ல வேணாம், நம்ம சொல்லிட்டோன்றதுக்காக அவ்வளோ தூரத்துலேருந்து வருவாள்ன்றதுனால தான் நான் சொல்லலை. இப்போ ஊரில் இருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அவளை இன்வைட் பண்ணிவிடுவேன். அதனால தான் இன்ஃபர்மேஷன் சொன்னேன், இன்வைட் பண்ணிவிடுங்க. அவள் கண்டிப்பாக வரணும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு. சரிங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடணுன்றதை பார்த்தா இதில் ஏதோ பொடி வச்சு பேசுகிற மாதிரிலாம் இருக்கு. சரி, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்காம என்ன பண்ண போகிற சொல்லட்டுமா? என்னங்க ஏதோ ட்விஸ்டெலாம் வச்சு பேசுகிறீங்க? ட்விஸ்டே தான், கேட்டால் ஷாக் ஆகிடுவேன். ஷாக் ஆகிடுவேண்ணா? அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க? உங்கள் அண்ணா லவ் பண்ணுறான்னு அன்றைக்கி கேட்டல. நான் கூட கேட்டேன் யாருன்னு. இப்போ வேணா உனக்கு அப்புறமா யார் அந்த பொண்ணுன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம கல்யாணம் பண்ண கையோட உங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் வரும். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு புரியல. இப்போ புரிஞ்சிடும். உங்கள் அண்ணா லவ் பண்ணுறது யார் தெரியுமா? யார்? அதுதான் ரொம்ப நேரமாக கேட்குறேன், சொல்லுங்கள் சீக்கிரமா. உன் ஃப்ரெண்டு மகா இருக்கால, அவள் தான். ஏங்க, உண்மையாவா சொல்கிறீங்க? ஆனால் எங்கள் அண்ணா அந்த ரேடியோவில் பேசுகிற பொண்ணை லவ் பண்ணுதுன்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு பேர் கார்மேக குழலி தானே? ரேடியோவில் பேசுகிற பொண்ணை தான் லவ் பண்ணுறான், கார்மேக குழலியை தான் லவ் பண்ணுறான். ஏங்க குழப்பாதீங்க. எங்கள் அண்ணன் கார்மேக குழலியை லவ் பண்ணுறானா மகா லவ் பண்ணுறானா? உங்கள் அண்ணன் கார்மேக குழலி என்கிற மகாலட்சுமியை லவ் பண்ணுறான். புரியல. ஏய், அவள் தான் எஃப்எம் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறா. மகான்றது நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். பட் எஃப்எம் ஸ்டேஷனில் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நேம் வச்சுப்பாங்களாம். அப்படி அவளுக்கு வச்சுக்கிட்ட நேம் தான் கார்மேக குழலி. உண்மையாகவே எங்கள் அண்ணன் மகாவை தான் லவ் பண்ணுறானா? அதையும் தாண்டி மகா எங்கள் அண்ணன் லவ் பண்ணுறதா உண்மையா? மகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ப்ரப்போஸ் பண்ணது யார் தெரியுமா? மகாவாக தான் இருக்கும். எங்கள் அண்ணனுக்கு அவ்வளோ தைரியம் இல்லையே. இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு தான் முத்து அங்கே உட்காந்து டீ ஆத்திட்டு இருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணது உங்கள் அண்ணன் தான். ஏங்க உண்மையாவா சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவள் ஃபேமிலி ப்ராப்ளத்தை நார்மலாக எடுத்து சொல்லியிருக்கா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குண்டு. அப்புறம் யோசிச்சானா, அப்புறம் திருப்பி ஊன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னான். அம்மா, இதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதெல்லாம் அப்படி தான். சொல்லுங்கள்.
அது உங்கள் அண்ணன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணேன். அப்புறம் நம்ம இருளை திருக்கணிலாம் அவன் லவ் பண்ணுறானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. சரி யாராவது ஒரு பிள்ளைகிட்ட பேசி ஏமாந்துட போகிறான் அப்படின்ட்டு அவன் ஃபோனை ஒரு நாள் கொடுடா அப்படின்னு கேட்டேன். கொடுத்தப்ப தான் இந்த பொண்ணு நம்பரை சும்மா சேவ் பண்ணி வச்சிருந்தான். சரின்னு அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அண்ணன் கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய் கார்மேகர் கோழிக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அதான் உனக்கு தெரியுமே, ஃபோன் நம்பர் வாங்கி நீ தானே கொடுத்த. ஆமாம், அவள் ரூம்மேட்டு, அதனால் கொடுக்க வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். ரூம்மேட்லாம் கிடையாது, அவளே தான். எங்கே அவன் சொல்லி பேசினா அவங்க அண்ணன் பேசாமல் போயிடுவானு சொல்லிட்டு உண்மையை மறைச்சிட்டு பேசியிருக்கா. மைல்டாக டவுட் இருந்துச்சு. கால் பண்ணப்போ ஹலோ சொன்னேன், அவள் திருப்பி பேசவே இல்லை. மகா அப்படின்னு கூப்பிட்டேன். சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டா. அப்புறம் தான் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலையும் ஒரு நாள் கேட்டேன். உண்மையாக லவ் பண்ணுறியாமா, இந்த மாதிரி அவன் தாங்க மாட்டான், உன் குடும்பமும் பெருசு, நீ எதுவும் காமெடி பண்ணுறதுக்காகலாம் அவன்கிட்ட பேசாத, சின்சியரான லவ் இருந்தால் சொல்லு, கண்டிப்பாக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவகிட்ட ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்லை. எதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்காமல் எப்படி சொல்கிறது? அவள்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் சரி தைரியமாக லவ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னா உங்கள் அண்ணா அப்பா எல்லாரையும் மீறி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என் மச்சானை கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்கிட்ட கூட அவள் சொல்லலைங்க. உங்ககிட்ட சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. ஏன் உங்கள் அண்ணன்கிட்டே என்ன சொல்லலை மகா தான் கார்மேக கொள்ளின்றது? உங்கள் அண்ணா மகாவை பார்த்தாலும் நார்மலாக தான் இருப்பான். கார்மேக கொள்ளின்னு தெரிஞ்சால் தான் அவனுக்கு என்ன கதைனே புரியும். அப்போ எங்கள் அண்ணனுக்கு என்ன தெரியாதா மகா தான் கார்மேக கொள்ளின்னு? இன்னும் அவள் பயந்துக்கிட்டு சொல்லாமலே இருக்கா. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். ஏங்க அப்புறம் அவளுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்கன்றீங்க? அதெல்லாம் நடக்காது, அவனுங்க கிடக்குறானுங்க. நம்ம கல்யாணம் முடிட்டோம், கையோட அவனுக்கு என்னன்னு ஒரு முடிவு கட்டிடலாம். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பாசத்துக்கு ஏங்கின பொண்ணுங்க. அவங்க அம்மா மட்டும்தான் அவளுக்கு சப்போர்ட். அவங்க வீட்டில் யாருமே சப்போர்ட் கிடையாது தெரியுமா? எனக்கு அவள் பேசும்போதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்கும். அவள் எல்லாரும் இருந்தும் இப்படி தவிக்கிறாளே அப்படின்னு. அதுதான் கடவுள் முன்னாடி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் லைஃப்பில் கொஞ்சம் சந்தோஷத்தை கொண்டு வருவார். அப்படி தான் அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கூடயும் சந்தோஷமாக இருப்பான். அதனால தான் இப்போ நானும் சொன்னேன், அவள் தான் முடிவாயிடுச்சு. உங்கள் அண்ணி இல்லாமல் உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாமா? அதனால தான் உங்கள் அண்ணியை நாளைக்கு கூப்பிடுன்னு சொல்லியிருக்கேன். உன் ஃப்ரெண்டுன்றது தாண்டி இப்போ உனக்கு அவள் அண்ணி இல்லையா? ஆனால் என் ஃபேமிலியை புரிஞ்சுக்கிட்டு எப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. எங்கள் அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு விடாமல் அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா எங்கள் அண்ணனுக்கு சரி வருமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் அண்ணனுக்கே தெரியாமல் ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு போயெல்லாம் பேசியிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக முன்னாடியே அக்கறையாக இருக்கணும். எத்தனை மாப்பிளைக்கு இப்போலாம் வந்துடுது. மேடம் ஓவராக புகழாதீங்கன்னு. நான் ஒன்றும் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக செய்யலை. முத்து எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். அவன் கஷ்டப்படுறத நான் எப்பயுமே பார்த்தா அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். இது அவனோட வாழ்க்கை விஷயம். அதுவும் அவன் எதையுமே ஆசைப்பட்டது கிடையாது. ஒன்றா அவங்க அப்பத்தாவை தான் உலகமாக நினச்சிட்டு இருக்கான். அப்படி அவன் உலகத்துக்குள்ளே இன்னொரு பொண்ணு வந்திருக்காளே, அவனுக்கு கரெக்டான பொண்ணு தானே அப்படின்னு யோசித்தேன். அதனால தான் அவனுக்கு நான் அதை பண்ணேன். எப்பயும் என் மச்சாதாம்மா எனக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வச்ச பாசத்தில் தான் ஒன்றை நான் பார்க்க ஆரம்பித்து லவ் பண்ண ஆரம்பித்தேன். சரியான ஆளுன்னு மாமா மச்சான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கடைசியில் என் பாசம் செகண்ட் ஆப்ஷனில் இருக்கா? என் மச்சான் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தானே என் தேனு. அது சரி. சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம். பார்த்து போனேன், இல்லைனா வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு வருவா. நான் சின்ன பிள்ளையா வீட்டுக்கு வழி தெரியாமல் தொலைஞ்சு போகிறதுக்கு நான் போகிறேன், நீங்கள் போங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமே உரிமையாக கையை பிடிச்சிட்டு இந்த ஊரில் நடந்து போகலாம். இவனுங்க 2 பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பிளான் போடுறானுங்க? இவனுங்க 2 பேரும் ஏதாவது பிளான் போட்டாலே யாருக்காவது கேட்டதாக தான் இருக்கும். அப்படின்னா இவனுங்க பேசிட்டு போகிறானுங்க. அதை மீறி கிட்ட போய் வெறுப்பேற்றுவோமா? நம்ம மாமா ஏதாவது வளருவாரோ? கிட்ட போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். அவளை அடிச்சு வச்ச இடத்த யாரும் கண்டுபிடிக்க கூடாது. நிச்சயதார்த்தப்ப அவன் தவிச்சு நிற்கணும். யாரும் அடிச்சு வைக்க போகிறானுங்க அவனுங்க? கண்டிப்பா அண்ணன், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா, அதுக்காகவே நான் கண்டிப்பாக அடிச்சு வைப்பேன். ஏதோ பெருசாக பிளான் போட்டிருக்கானுங்க போட்டிருக்கே. அடிச்சு வைக்கிறேன், கல்யாணம் பண்ணுறேன். அப்போ எவ கூடயே கெடுக்க போகிறானுங்க. அதுக்கு தான் இந்த 2 பரதேசியும் இப்போ பிளான் போட்டுட்ருக்கு. இது எப்படி கெடுக்கிறதுன்னு தெரியலையே. நம்ம மாமங்காரனை வச்சு தான் இதை மூவ் பண்ணலாம். லைட்டாக சேர்க்குற மாதிரி பேசுவோம். மாமா. என்னையா மாமான்னு கூப்பிட்டேன்? அட உங்களை தான் மாமா. உங்களை கூப்பிடாம வேற யாரை கூப்பிட போகிறேன்? அந்த உரிமை உங்களை தவிர வேற யாருக்காவது இருக்கான்னு? ஏய், இப்போ எதுக்கு அவனை மாமான்னு கூப்பிட்றேன்? உங்களுக்கு என்னங்க கோவம் வருது? மாமான்னு என் மாமாவை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். எங்கள் அம்மாவோட தம்பி. அவரை நான் மாமன் தானே கூப்பிடணும். ஆமாண்ணா, எங்கள் அக்கா மக முறை நான் மாமான் வேற கூப்பிட்டுக்கிட்டு அதுவும் வெக்கப்பட்ட மாதிரி நிற்கிது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அட ஆமாம் மாமா, உங்களை தான் நான் கூப்பிட்றேன். உங்களை மாமான்னு கூப்பிடும்போது எனக்கு வேற வெக்கமாக வருது தெரியுமா? ஏய் வேணாம், வாய மூடிட்டு ஒழுங்கா அங்கே உனக்கு வேலை இருக்குதுன்னா போய் பாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்து நியாயம் பேசிட்டு நிற்கிறேன்? உங்களுக்கு என்னங்க கோவம் வருது? நான் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாலும் என் மாமா அங்கே நிற்கிறத பார்த்தேன். என் மாமாவோட அழகும் அவரோட பாசமும் என்னை அப்படியே அங்கேருந்து கட்டி இழுத்துருச்சு தெரியுமா? முதல்ல இவனுங்க 2 பேர் கூட்டணியை கலைச்சாதான் இந்த தாஸ் உருப்படுவான். நீ சொல்லுமா அக்கா மகளே, என்ன விஷயம் அந்த மாமாவை பார்க்க வந்த? சும்மா தான் மாமா உங்களை பார்க்க வந்தேன். ஏன் நான் உங்களை சும்மா வந்து பார்க்கக்கூடாதோ? நீ சும்மா பார்க்கலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம். இந்த மாமாவை பார்க்கறதுக்கு முழு உரிமையும் உனக்கு உண்டு. நீ முடிமுடி கம்முன்னு இருண்ண. ஏன்னா எங்கள் அக்கா மகளுங்களாம் பேச மாட்டாளுங்களாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பேசுறதோடு இல்லாமல் உரிமையாக வந்து மாமா நேரம் கூப்பிட்டு இருக்கா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்கும். எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கா. ஏன்னா நீங்கள் ஏன்னா வயிற்றுச்சலாக வரீங்க? வயிற்றுச்சல் ஆகும், நல்லா ஆகுன்னு. நீங்கள் 2 பேர் எது பிளான் போட்டிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்ன பிளான் நான் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கப்புறம் நீ உன் மனசரிஞ்சு கூட யாருக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது. அப்படி கெட்டது நினச்சேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து நிற்பேன், அதை தடுத்தே தீருவேன்.
அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவை போன மாமான்னு கூப்பிடக்கூடாது, அவ்வளோதான். ஏங்க அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஏன் மாமாவும் நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். மாமா. ஏய் வேணாம், கம்முனரு. ம், நீ கூப்பிடுமா, அவர் கிடக்குறாரு. அவர் ஏதோ டென்ஷனில் இருக்காரு, அதனால அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. நல்ல மனுஷன்தான். இப்போ டென்ஷனில் இருக்கிறதுனால கோவம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. அவர் ஒன்றும் கண்டுக்க மாட்டார். நீ இன்னொரு வாட்டி கூப்பிடு. மாமா.